நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சவை தியா யோக விபாக தீவிரயா ஹிருத்பத்மகோஷே ஸ்புரிதம் தடித் பிரபம் திரோகிதம் சஹசைவ உபலக்ஷ்ய பகிஸ்திதம் ததவஸ்தம் ததர்ஷ சதம் விவக்ஷந்தம் அதத்விதம் ஹரிஜ்ஞாத்வாஸ்ய சர்வஸ்ய ச ஹிருத்யவஸ்திதः கிருதாஞ்சலிம் பிரம்மமயேன கம்புனா பஸ்பரிஷபாலம் கிருபயா கபோலே. பிள்ளைக்கு வாய் முட்டிண்டு வருது. ஒரு 10 ஸ்லோகமான பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு அவனுக்கு ஆசை. ஆனால் சின்ன பிள்ளை பாடசாலைக்கே இன்னும் போகலை, பள்ளிக்கூடத்துக்கே போகலை, படிக்க கூட தெரியாது. அப்போ தான் வருத்தப்பட்டான், நான் கோவத்தில் காட்டுக்கு வந்துட்டேனே தவிர படிச்சுட்டு வந்திருந்தா உன்னை ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு 10 ஸ்லோகமான பாடியிருப்பேனோ இல்லையோ. ரிஷிகள்லாம் உன்னை சேவித்த உடனே அப்படி இப்படின்னு பாடுறாளே, எனக்கு அந்த பாக்கியமே இழந்துட்டேனே, கோவம் என் கண்ணை மறைச்சு கொடுத்து, இல்லைன்னா படிச்சுட்டு காட்டுக்கு வந்திருக்க மாட்டேனா. குழந்தை வருத்தப்பட்டான். பெருமாள் யோசித்தார், படிச்சுட்டு வந்தவனை என் தரிசனத்துக்கு தான் ஆசைப்பட போகிறான், நீயும் அதே தரிசனத்துக்கு தான் ஆசைப்பட்டுட்டே. ஆக மொத்தத்தில் அவனுக்கு கிடைக்கிறது உனக்கும் கிடைச்சிருத்தோ இல்லையோ. இப்போ என்னையே பார்த்தப்புறம் படிப்பு கொடுக்குறதா இப்போ பெரிய சமாச்சாரம். தன்னுடைய இடது கையில் இருக்கிற பாஞ்சஜன்யம் வெண் சங்கம், அந்த சங்கத்தால் குழந்தையினுடைய கபோலம், இந்த கன்னக்கதுப்பு, இதில் மெதுவாக தடவினாராம். இனிமே மிச்சமில்லை, அப்பேற்பட்ட ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஒரு நிமிஷம் பெருமானுடைய கையில் இருக்கிற சங்கத்தினுடைய ஸ்பர்ஷம் கிடைச்சது. பஸ்பரிஷபாலம் கிருபயா கபோலே கம்புனா பஸ்பரிஷ சவை ததைவ பிரதிபாதிதாம் கிரம் தைவீம் பரிஜாத பராத்ம நிர்ணய தம் பக்தி பாவோபிய கிருணாதவத்சரம் பரிஸ்ருதோஸ்ருசவசம் துருவக்ஷிதி. அடுத்த நிமிஷம் அவனுக்கு ஒரே ஞானம் ஏற்பட்டு போக பெருமாளை குறித்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறான். யோந்த பிரவிஷ்ய மம வாச்சமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதரஸ்வதாம்னா அந்யாம்ச்ச ஹஸ்தச்சரணஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமஹ பகவதே புருஷாய துப்யம். ஹே புருஷனே, பகவானே, உன்னை வணங்குகிறேன். யஹ அந்த பிரவிஷ்ய மம வாச்சமிசாம் பிரசுப்தாம், யாரொருத்தன் என் காதின் வழியே உள்ளே புகுந்து என் பேச்சு சக்தியை தூண்டிவிட்டு தனக்கே ஸ்லோகங்களை பெற்றுக்கொண்ட பரம்பொருளோ, எனக்குள்ளே புகுந்து தன்னை ஸ்தோத்திரம் பண்ண வைத்தவனோ, அந்த பரம்பொருளை வணங்குகிறேன். ஏகஸ்துவமேவ, நீர் ஒருத்தன், உமக்கு சமமானவர் கிடையாது. பகவன்னிதம் ஆத்மசக்தியா மாயாக்கியோருணயா மகதாத்யசேஷம் சிருஷ்டுவானுவிஷ்ய புருஷஸ்தமகுத்மனேஷு நானேவ தாருஷு விபாவசு வித்பவாசி. உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுவது எளிதுன்னு எல்லாரும் சொல்கிறார்கள். அந்த தைரியத்தில் தான் இப்போ ஸ்தோத்திரமே பண்ண ஆரம்பித்தேன். நீயே ஆலிலையிலே சயனித்தவர், நீயே கண்ணனாக அவதரித்தவர், நீயே கோவர்தனோத்தரணம் பண்ணினவன், நீயே வராகப் பெருமானாக பிறந்தவன், ஆதி புருஷன், உலகத்துக்கெல்லாம் காரணம் நீ. மேலும் கூறுகிறார், நூனம் விமுஷ்டம் அதயஸ்தவ மாயையாதே ஏத்வாம் பவாப்பய விமோக்ஷணம் அந்நஹேதோஹோ. ஒன்று தெரிஞ்சு போச்சு, சம்சாரம் என்னும் கடல்லேருந்து வெளியில் கொண்டுவதற்கு ஒரே புகழ் உன் திருவடிகள் தான் தெரிஞ்சுனுட்டேன். ரிஷிகளுக்கு கூட கிடைக்காத நீ ஒரு குழந்தையினுடைய தபஸுக்கு மயங்கி போய் வந்தாயென்னால் அப்போ ஆர் கூப்பிட்ட குரலுக்கும் வருவாய் என்பது எனக்கு உறுதியாக தெரிஞ்சு போச்சு. என்கிட்ட என்ன நல்லது இருக்குன்னு எனக்கு இப்போ காட்சி கொடுத்தாய். நான் எவ்வளவு தாழ்ந்தவன், கோபத்தினால் வந்து தபஸ் பண்ண வந்தேன். ஆக ஒன்று தெரிஞ்சுக்கணும், கோபத்தால் பெருமானிடத்தில் அன்பு வந்தாலோ, இல்லை இல்லறத்தில் இருக்கிற வெறுப்புனால பகவானிடத்தில் அன்பு வந்தாலோ, யாரோ நண்பர்கள் ஏமாத்துட்டா அப்படிங்கிறதுனால பெருமானிடத்தில் அன்பு வந்தாலோ, எதனால் வந்ததுன்னு முக்கியம் இல்லை, வந்ததாங்கிறது தான் முக்கியம். அதைத்தான் இந்த குழந்தை இப்போ பகவானிடத்திலே சொல்லிவிட்டார். நான் எம்மாத்தின ரொம்ப சாதாரணம், படிப்பு கூட இல்லாத வந்திருக்கிறவன். வசிஷ்டரும் வாமதேவரும் 1000 வருஷம் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் உலகத்துக்கு ஒரு பாடம் சொல்லணும், சிறு குழந்தை 5 மாசத்தில் கூட என்னை சேவிச்சுடலாம், இதை சொல்லணுங்கிறது தானே பெருமானுக்கு ஆசை. இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியதே, இளமையிலேயே பக்தி தேவை. அதுக்கப்புறம் பெருமாள் அவனை அனுகிரகித்து துருவன்னு ஆகாசத்தில் ஒரு பதவி கொடுத்தார். நீ என்னை தரிசித்ததை உலகம் முழுக்க ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக துருவ நட்சத்திரம்னு கேள்விப்பட்டிருப்பீள். ஒரு வால் நட்சத்திரம் ஆட்டம் சுழலும் துருவ பதவியை கொடுத்து அங்கு நீண்ட காலத்துக்கு உலகத்தை ஆண்டு பிரபஞ்சத்துக்கே நல்லது பண்ணிட்டு எங்கிட்ட வந்து சேர் என்று சொல்லிட்டு போக, அதுக்கப்புறம் 26,000 வருஷங்கள் நாட்டாண்டு துருவ பதவியை அடைந்து அங்கிருந்த நைசர்கிகமான பக்தியாலே பெருமான் திருவடிகளையே அடைந்தான் என்று துருவனுடைய சரித்திரம் மேலே சொல்றார். மாதுஹு சபத்னியா வாக்பாணைர் ஹிருதிவித்தஸ்து தான் ஸ்மரன் நைச்சன் முக்திம் அபேதுர் முக்திம் தஸ்மாத் தாபம் உபேயிவான் அஹோபதமமானாத்மியம் அந்தபாகியஸ்ய பஷ்யத மதிர் விதூஷிதா தேவைஹி பதத்பிர் சஹஷ்ணுபிஹி என்று துருவனுடைய சரித்திரம் அத்தோட முடிவு பெறுகிறது. இப்போ நம்ம இதெல்லாம் ஆரோடது பார்த்துட்டு இருக்கோம். பிரியவிரதன், உத்தானபாதன். அதில் உத்தானபாதனுடைய பிள்ளை தான் துருவ மகாராஜா.
அவனுடைய சரித்திரம் பார்த்தோம். சரித்திரத்திலேயும் தெரிஞ்சுக்க வேண்டியது, சிறு பிள்ளையாக இருந்தாலும் எப்போதும் பெருமான் நாம் அழைத்த குரலுக்கு ஓடி வருகிறார். இனி துருவனுடைய வம்சம் ஆறுன்னு பார்ப்போம். துருவனுடைய மகனுக்கு அங்கன்னு பேர், அங்கனுடைய பிள்ளைக்கு வேணன்னு பேர், வேணனுடைய திருக்குமாரனுக்கு பிருத்துன்னு பேர். ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம். இப்போ பிருத்து மகாராஜா தான் பகவானுடைய அம்சம். இனி அடுத்த அம்சாவதாரத்தை பற்றி சொல்ல போகிறார். துருவனை பற்றி முதல்ல பார்த்துட்டோம், பெருமானுடைய அம்சம். இப்போ துருவனுடைய பிள்ளை அங்கன், பேரன் வேணன், அவனுடைய பிள்ளை பிருத்து. இதில் அங்கன் ரொம்ப நல்லவன், வேணன் ரொம்ப தீயவன், பிருத்து ரொம்ப நல்லவன். நமக்கு என்ன சுவாமி மாற்றி மாற்றி வேற பிறக்கிறா, ரொம்ப நல்லவர்களுக்கு நல்லதே பிறக்காதான்னா ஹிரண்யகசிபுவுக்கு அவ்வளவு நல்லது பிறந்ததே. ராவணன் தம்பி அவ்வளவு நல்லவனாக இருந்துட்டானே, அதனால் ராட்சசனாக இருந்துவிட்டா கெட்டவனாக இருக்கணும், அசுரனாக இருந்ததுக்காக தீயவனாக இருக்கணுங்கிற தேவையே இல்லை. இப்போ ஒரு அசுரன் தான் பிரகலாதன், எவ்வளவு நல்ல குழந்தை. ராட்சசன் தான் விபீஷணன், எவ்வளவு பரமதார்மிகன். அதனால் எங்கு பிறந்தோம் எப்படி இருந்தோங்கிறது முக்கியம் அல்ல, பக்தி யாருக்கும் வரலாம்ங்கிறத தெரிஞ்சுக்கணும். குழந்தைக்கும் வரலாம், ஆணுக்கும் வரலாம், பெண்ணுக்கும் வரலாம், ராட்சசனுக்கு வரலாம், அசுரனுக்கும் வரலாம், இடைச்சிக்கும் வரலாம், யானைக்கும் வரலாம், குரங்குக்கும் வரலாம், அணிலுக்கும் வரலாம். இப்படின்னுட்டா அப்போ யார் வேணால் முக்தி அடையலாம்னு அடுத்து இல்லையோ. நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், சுவாமி ஒருவேளை பிராமணனாக பிறந்தா தான் மோட்சத்தை அடைய முடியுமோ? தப்பான செய்தி. இப்படின்னு யாரும் எழுதி வச்சுக்கல. யாராக எந்த வர்ணத்தில் பிறந்திருந்தாலும் முக்தி உண்டு. ராமானுஷர் இந்த பூலோகத்தில் பிறந்து நமக்கு சொல்லிக் கொடுத்த முக்கியமான கருத்து அதுதான். துருவம் பிள்ளை அங்கன் நல்ல பிள்ளையாக இருந்தான், அவன் பிள்ளை வேணன் ஒரே தீயவன். வேணனை கடைசியில் ரிஷிகளே சேர்ந்து கொன்னுட்டா. இவன் இருந்தால் நாடே உருப்பட போகிறது இல்லைன்னு தெரிஞ்சுட்டு ரிஷிகள் யாரையானு கொல்லுவாளா? பிராமண ரிஷிகள் சேர்ந்து வேணனை கொன்னுட்டா. ஓ, இந்த மாதிரி பண்ணிவிட்டே, இல்லைன்னா மக்கள் காப்பாற்றப்பட போகிறது இல்லை. இப்போ அந்த வேணனுடைய உடம்பை கடைகிறார்கள். கடைந்து பிருத்து பிறக்க போகிறான். உடம்பை கடைஞ்சி ஒரு பிள்ளை பிறந்த கதையை இப்போ நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிராமண ரிஷிகள் சேர்ந்து வேணனை கொன்னுட்டா. ஓ, இந்த மாதிரி பண்ணிவிட்டே, இல்லைன்னா மக்கள் காப்பாற்றப்பட போகிறது இல்லை. இப்போ அந்த வேணனுடைய உடம்பை கடைகிறார்கள். கடைந்து பிருத்து பிறக்க போகிறான். உடம்பை கடைஞ்சி ஒரு பிள்ளை பிறந்த கதையை இப்போ நாம் பார்க்க போகிறோம். நிசம்ய கௌஷார வினோபவர்ணிதம் த்ருவஸ்ய வைகுண்ட பதாதிரோகணம் பிரரூட பாவா பகவத்யதோக்ஷஜே பிரஷ்டும் புனஸ்தம் விதுரஹா பிரச்சக்கிரமே. இப்போ விதுரரும் மைத்திரேயரும் பேசிட்டு இருக்காது. கீழே சொன்னேன், நாரதர் வந்தார், விதுரர் பேசினார், மைத்திரேயர் பேசினார்லாம் பார்த்துருக்கோம். அந்த கதையில் இது ஒரு அங்கம். இப்போ சரி, துருவ மகாராஜா கிளம்பி வைகுண்டத்தை அடைந்த விற்பாடு அவன் வம்சத்தில் ஆறார் பிறந்தார்கள். கேதே பிரச்சேதசோ நாம கஸ்யாபத்யானி சுவ்ரத கஸ்யான்வவாயே பிரக்யாதாக குத்ரவா சத்ரமாசத மன்னே மகாபாகவதம் நாரதம் தேவதர்சனம் ஏன புரோக்தா கிரியாயோகா பரிச்சர்யா விதிர்ஹரே த்ருவஸ்ய சோத்கலः புத்திரः பிதரி பிரஸ்திதே வனம் சார்வபௌம ஸ்ரீயம் நைச்சத் அதிராஜாசனம் பிதுः சஜன்மனா உபசாந்தாத்மா நிஸ்ஸங்கः சமதர்சனः ததர்ஷலோகே விததமாத்மானம் லோகமாத்மனி. துருவ மகாராஜா காட்டுக்கு போன பிற்பாடு அவன் பிள்ளை அங்கன் நல்ல விதத்தில் நாட்டை ஆண்டு கொண்டு வந்தான். எல்லா பிரஜைகளையும் சமமாக பார்த்தான். நாடு தன் சொத்தல்ல, இறைவன் நம்மிடத்தில் கொடுத்து வச்சிருக்கார், அவருக்கு பிரதிநிதியாக நாம் நன்னா பார்த்துக்கணும் என்கிற எண்ணத்தோடு நாட்டை ஆண்டு வந்தான். வலியவர்கள் எளியவர்களை துன்புறுத்தாதபடிக்கு நாட்டை ஆண்டான். சுனீதாங்கஸ்ய யாபத்னி சுஷுவே வேன முல்பணம் யத்தௌஹு சீல்யாத்ஸ ராஜரிஷிர் நிர்விண்ணா நிரகாத் புராத். மேலே யமங்கஸ்யே புக்குபிதா வாக்வஜ்ரா முனயக் கில கதாசோதஸ்ய பூயஸ்தே மமந்துர் தட்சிணம் கரம். அங்கனுடைய காலம் முடிஞ்சு போச்சு. அங்கனுக்கு வேணன்கிற பிள்ளை பிறந்தான். அவன் நல்லவனா இல்லை, ஒரே வரியை போடுறது, மக்களை எல்லாம் துன்புறுத்துறது, யாக யஜ்யங்களே வீழ்னு சொல்றது என்று வாழ்ந்தான். அங்கஹ அஸ்வமேதம் ராஜரிஷிர் அஜஹார மகாக்கிரதும் ந விதாமேக தேவானாம் ஹேளனம் வயமண்வபி யத்ர கிருண்ணந்தி பகவான் பாகான் ஸ்வான் ஏ தேவாக கர்மசாட்சிணः யஜ்ஞ யத்யஜ்ஞ புருஷः சாட்சாதபத்யாய ஹரிர்விருதா தாம்ஸ்தான் காமான் ஹரிர் தத்யாத்யான் யான் காமயத்தே ஜனஹ. அங்கன் ரொம்ப தவஸ் இருந்து தான் இந்த பிள்ளையை பெற்றான். ஆனால் தபஸ் இருந்ததுக்காக நல்ல பிள்ளையாக பிறந்துடணுங்கிற தேவையில்லை. சில பேர் நினைப்பா, நாம் நன்னாத்தானே பார்க்கணும், நன்னாத்தானே பெருமாளை பிரார்த்தித்தோம், நன்னாத்தானே கர்ப்பம் தரித்தோம், ஆனால் பிறந்த குழந்தை இப்படி இருந்துடுத்தேன்னு வருத்தப்படலாம். அதற்கு நாம் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அந்தந்த ஆத்மா தன் தன் கர்மத்தின்படி தான் பிறக்க போகிறது. இந்த ஆத்மாலால் நமக்கு சில துன்பங்கள் ஏற்படலாம், நம்மால் அதற்கு சில துன்பங்கள் ஏற்படலாம். இப்போ பிரகலாதனுக்கு மேலே
இப்போ பிரகலாதன் சரித்திரம் சொல்லச்சே சொல்கிறேன், அவனுடைய வம்சத்தில் தான் பலி மகாராஜா பிறந்தார். பிரகலாதனுக்கு இத்தனை தூரம் பெருமாள் அனுகிரகித்தார். ஆனால் வாமனாவதாரம் திருவிக்ரமாவதாரம் பண்ணி பலியை கட்டி கீழே போட்டாரோ இல்லையோ. அப்போ தாத்தா அப்படி இருந்தார், பேரன் இப்படி இருந்தாருங்கிறதுக்காக கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. யார் வயிற்றிலும் யாரும் பிறக்கலாம், எங்கு பிறந்தாலும் நல்லார்கள் இருக்கலாம். ஏவம்ச நிர்பிண்டமானான்றிருப்பாக கிரகான் நிஷீத உத்தாய மகோதயோது. இப்படி தம் பிள்ளை தீவனா பிறந்துட்டான்னு தெரிஞ்சு தகப்பனாருக்கு ஒரே வருத்தம், அவர் காட்டுக்கு பிறந்து போயிட்டார். ஆஹோ உபயத பிராப்தம் லோகஸ்ய வியசனம் மகத் தாருண்யுபயதோ தீப்த இவ தஸ்கரபாலயோ அராஜக பயாதேஷ கிருதோ ராஜா ததர்கண தயோப்பியாசீத் பயம் त्वद्य கதம் சாஸ்வஸ்தி தேகினாம். அடுத்தது பிள்ளை வேணன் உலகத்தை ஆள ஆரம்பித்தார், ரொம்ப கஷ்டம் கொடுத்தார். ரிஷிகளெல்லாம் பார்த்து அவனை கொன்னுட்டா. ஆனால் ராஜாவில்லை, இல்லாட்டா திருடர்கள் வளர்ந்து படுவா, பிரஜைகளை காப்பாற்ற ஆள் இருக்காது, வரி விதிக்க வசூலிக்க ஒன்றுத்துக்குமே ஆள் இருக்காது. ஆகையால் ரிஷிகள் எல்லாரும் சேர்ந்து வேணனுடைய உடம்பை கடைய ஆரம்பிக்கிறான். கடைந்து ஒரு பிள்ளை பிறக்கிறான், அவனுக்கு தான் பிருத்துன்னு பேர். சொல்கிறார், யஸ்ய ராஷ்ட்ரே புரே செய்வ பகவான் யஜ்ஞபூருஷா இஜ்யதே ஸ்வேன தர்மேண ஜனைர் வர்ணாசிரமான்விதைஹி. மேலும் மமந்த ஊரும் தரசா தத்ராசீத் பாகுகோ நரஹ காக்ககிருஷ்ணோதி ஹ்ரஸ்வாங்க ஹ்ரஸ்வபாகுர் மகானுகு. அவன் உடம்பை கடைய ஆரம்பித்த உடனே உடம்பில் இருக்கிற அழுக்கத்தனி முதல்ல வெளியில் வந்தது. குள்ளமான வடிவத்தோட ஒருத்தர் வெளியில் வந்தார். அதற்கு பிற்பாடு தஸ்ய வம்சாஸ்து நைஷாதாக கிரி கானன கோச்சராக ஏனாஹராஜ்யாயமான வேனகல்மஷம் உல்பணாம் ஏஷ விஷ்ணோர் பகவதः கலா புவனபாலினி துவயஞ்ச இயம்ச லக்ஷ்மியாக சம்பூதிः புருஷஸ்ய அனபாயினி அயம் து பிரதமோ ராஜ்ஞாம் புமான் பிரதயிதா யசः பிருதுர்நாம மகாராஜோ பவிஷ்யதி பிருதுஸ்ரவாக. மறுபடியும் கடை ஆரம்பிச்சு அப்போ நல்ல தன்மையெல்லாம் சேர்ந்து பிருத்துவாக பிறந்தது. பிருத்து நல்ல மன்னன், உலகத்தை நன்கு ஆண்டு வந்தான். ஆனால் நடுவில் என்ன நிகழ்ந்து போச்சு? இவன் தந்தையார் தீய மன்னனும் இல்லையோ, தீய அரசர்கள் ஆண்டாள். பூமாதேவி தங்கிட்ட இருக்கிற சொத்தையும் செழிப்பையும் மக்களுக்கு கொடுக்க மாட்டாளாம். அரசன் நல்லவனாக இருந்தால் தான் பூமாதேவி தங்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் மக்களுக்கு கொடுப்பா. அரசன் நல்லாட்சி புரியலேன்னா இவ பாட்டுக்கு சொத்தை கொடுத்துட்டே இருந்தான்னு வச்சுங்க, அப்போ மக்களுக்கு அது சரியாக பயன்படாமலே போயிடுமோ இல்லையோ. அதனால் பூமாதேவி அதை மறைச்சுனுட்டா. இப்போ மக்கள் தவிக்கிறா, மூலிகைகள்லாம் கிடைக்கல, பால் கிடைக்கல, அன்னம் நிறையா வளரலை, கோதுமை இல்லை, பருப்பு வகை இல்லை, ஒன்றும் இல்லை. பூமியே பஞ்சத்தில் தவிக்கிறது. பிருத்துவுக்கு ஒரே கோபம், என்ன இந்த பூமாதேவி நம்ம மக்களுக்கு கொடுக்காம தடுக்கிறா? கையில் வில்லு எடுத்துட்டா, இந்த பூமியே ஓட்டி ஒழிச்சுடுறேன் பார் என்ன கோபத்தோட துரத்த ஆரம்பிச்சான். பூமாதேவி ஓடினாள், சற்று தூரம் போய்விட்டு நின்றாள். திரும்ப பார்த்து பிருத்துவனிடத்துல கேட்குறா, என்னை அழிச்சுட்டு உன் பிரஜைகளை எங்கே வைக்கிறதா உத்தேசம்? பைத்தியகாரத்தனமாக என்ன துரத்தின்னு வரியே, என்னையே அழிச்சுட்டா என்ன நடக்கும்? நான் உன்னை துரத்த மாட்டேன், ஆனால் நீ தப்பு பண்ணிட்டே, என் மக்களுக்கு ஒன்றும் கொடுக்க மறுக்கிறாய். அப்போ அவன் நின்று பதில் சொன்னான், கேளேன் கொடுத்துட்டு போகிறேன். ஏற்கனவே அரசன் ஒழுங்காக இருக்கலே, நான் கொடுக்கல, நீ நன்னா இருக்கேன்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். என் பிரஜைகளுக்கு எப்படி கிடைக்கும்னு பிருத்து கேட்கிறார். அப்போ உடனே பூமாதேவி ஒரு பசுவின் வடிவத்தை எடுத்துக்கொண்டு யாராருக்கு என்னென்ன செல்வமோ அவரவர்களை என் மடியிலேருந்து கறந்துட்டு போக சொல் என்ன பூமாதேவி சொல்ல பசு வடிவத்தை எடுத்துனுட்டா. பிருத்து ஒத்தொத்தரையாக கூப்பிடுறார். ஒருத்தர் வேதங்களையெல்லாம் கறந்து எடுத்துன்னு போகிறார், ஒருத்தர் மூலிகைகளெல்லாம் கறந்து எடுத்துன்னு போகிறார், ஒருத்தர் நாட்டுக்கு செழிப்பான அன்னம் அரிசியோ கோதுமையோ அதெல்லாத்தையும் எடுத்துன்னு போகிறார், இன்னொருத்தர் ஜோதித்த சாஸ்திரத்தை எடுத்துன்னு போகிறார், இன்னொருத்தர் வீரத்தை எடுத்துன்னு போகிறார். அவரவர்கள் தங்களுக்கு இன்னொருத்தர் யாகம் யஜ்யம் விரதம் தபசு அதெல்லாத்தையும் கறந்துன்னு போகிறார்கள். அப்படி பூமாதேவியின் இடத்திலேருந்து ஒத்தொத்தர் தங்களுக்கு வேண்டியதை எடுத்து கொண்டு போனார்கள். அதைத்தான் அடுத்து சொல்கிறார். பிருத்திவி பூமாதேவியை துரத்தி கொண்டு சென்றார். அவள் நின்று திரும்பி கேட்கிறாள், என்ன துரத்தின போய் பிரயோஜனம் இல்லை, நல்லத்தை செய்யன்னு கேட்க. அப்போ ஒத்தொத்தரா கறந்துன்னு போக ஆரம்பிக்கிறார். வத்சம் கல்பயமே வீர ஏனாகம் வத்சலா தவ தோக்ஷே க்ஷீரமயான் காமான் அனுரூபஞ்ச தோகனம் தோக்தாரஞ்ச மகாபாஹோ பூதானாம் பூதபாவன வத்சம் கிருத்வா மனும் பாணா வதுஹது சகலௌஷதீஹி. முதல்ல மனுவை கன்றாக கொண்டு நிறுத்தி எல்லா ஓஷதிகள் மூலிகைகள் அத்தனையும் கறந்து போனார்கள். அதுக்கப்புறம் ரிஷயா துதுகுர் தேவீம் இந்திரியேஸ்வத சத்தம வத்சம் ப்ரஹஸ்பதிம் கிருத்வா ப்ரஹஸ்பதியை கண்ணுக்குட்டியாக வைத்து தேவர்களெல்லாம் உயர்ந்த பால் போன்றதான வேதத்தை ரிஷிகளெல்லாம் வேதத்தையே பிடிச்சின்னு போனார்கள். கிருத்வாவத்சம் சுரகணாம் இந்திரம் சோம மதுத்வகன் சுரகணம் தேவர்களை கொண்டு கன்றுக்குட்டியாக வைத்து இந்திரன் சோமலத்தை எல்லாத்தையும் எடுத்துன்னு போனான், சோம ரசத்தையே பிழிந்து போனான். ஹிரண்மயேன பாத்திரேன வீரிய மோஜோ பலம் பய
வீரியம், ஓஜஸ், பலம், சௌரியம், வீரியம், பராக்கிரமம், இது இத்தனையும் தேவர்கள் கறந்துட்டு போனார்கள். இப்படி ஒத்தொத்தர் ஒன்னொன்னு கறந்து கொண்டு போக பிருத்துவுக்கு பட்டம் கிடச்சிடுத்து. ஓ, இவன் தான் உலகத்துக்கே எல்லா செல்வத்தையும் கறந்து கொடுத்தவன், இவனுக்கு பிருத்துன்னு பேரா. இவனால் கடையப்பட்டாலோ இல்லையோ, இவனால் கறக்கப்பட்டாலோ இல்லையோ, பூமிக்கு பிருத்திவி என்னொரு பேர் உண்டு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிருத்து கறந்தபடியால பிருத்திவி, பிருத்து ராஜாவால் கறக்கப்பட்டாள், அதனால் அவளுக்கு பிருத்திவின்னு பேர் வந்தது. அடுத்து நிறைய அஸ்வமேத யாகங்களை பண்ணி மக்களுக்கு எத்தனையோ நல்லது பண்ணியிருக்கா. பகவானை குறித்து தபஸ் பண்ணினான். பெருமானே வந்து பிருத்து மகாராஜாவுக்கு எத்தனையோ உபதேசங்களை செய்கிறார். அதுக்கப்புறம் பிருத்து தங்களுடைய பிரஜைகளுக்கு நிறைய உபதேசம் பண்ணியிருக்கார். 2 மட்டும் சொல்கிறேன், ஏன்னா கபிலன் என்ன உபதேசம் பண்ணார் சுருக்கமாக பார்த்தோம். இப்போ பிருத்து ரொம்ப நல்லவரோ இல்லையோ, இவர் தன்னுடைய பிரஜைகளுக்கு என்ன உபதேசம் பண்ணார் பார்ப்போம். அடுத்து சனகன், சனத்குமாரன், நாரதர்லாம் வந்து பிருத்துவுக்கே உபதேசம் பண்ணுறா. பெரிய பெரிய உபதேசங்கள் இருந்தாலும் 1-2 ஸ்லோகமானு சொன்னால் தான் கருத்து நமக்கு கிடைக்கும். இந்த கதை மட்டும் கேட்டுட்டு போனால் போருமா? இந்த கதையிலேருந்து இருக்கிற கருத்து தெரிஞ்சிருந்தாகணுமோ இல்லையோ. அரசன் கூறுகிறார், பிரஜாஸ்தம் தீப பலிபிகி சம்பிருதாசேஷ மங்களைஹி அபியுர் மிருஷ்டகன்யாச்ச மிருஷ்டகுண்டல பண்டிதா தத் பிரஜா பர்திருபிண்டார்த்தம் சுவார்த்தமேவானசூயவா குருத அதோக்ஷஜதிரி அஜோக்ஷஜ தியஸ்தருகி மே அனுகிரக கிருதா. மக்களெல்லாம் ஒரே கொண்டாட்டம், கோலாகலம். அரசனை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணுறா. பிருத்து மக்களை பார்த்து சொல்கிறார், இப்படியெல்லாம் என்னை கொண்டாடி என்னை ஓஹோன்னு அப்படியே ஆனந்தப்பட வச்சுடலான்னு நினைக்காதீங்க, முகஸ்துதி பண்ணாதீங்கிறோம் இல்லையோ. அதை போல் இப்போ அரசன் பார்த்து சொல்கிறார், எனக்காக ஒரு விழா நீங்கள் எடுக்கக்கூடாது, எனக்காக எந்த கொண்டாட்டமும் தேவையில்லை. இப்படிலாம் ராஜாக்கள் பேசுவாளான்னு தெரிஞ்சுக்கணும். விழாவே எடுக்கக்கூடாது, ஒரு கொண்டாட்டம் எனக்கு தேவையில்லை. எனக்கு நீங்கள் உங்கள் நன்றியை தெரிவிக்கணும்னு ஆசை இருந்தால் நான் சொன்னபடி நடந்துங்கோ. மக்கள் என்ன பண்ணணும்னு கேட்குறா. ஒன்றும் இல்லை, பகவானிடத்தில் பக்தி பண்ணுங்க, அதுதான் எனக்கு விருப்பத்தை நீங்கள் பண்ணதாக அர்த்தம். அவர் அது கூறுகிறார், யத் பாத சேவாபிகி உச்சிதஸ்தபஸ்வினாம் அசேஷ ஜன்மோபசிதம் மலம் தியா சத்யா க்ஷிணோத்யன்வக மேததி சதி யதா பாதாங்குஷ்ட வினிஸ்ருதா சரித். பெருமானுடைய திரிவிக்ரம ஸ்ரீபாத தீர்த்தந்தான் கங்கை. அந்த கங்கையில் நீராடினால் போன ஜென்மம், இந்த ஜென்மம், 21 ஜென்மங்களுக்கு புண்ணியம். கங்கை எவ்வளவு தூரம் நமக்கு புண்ணியத்தை கொடுக்குமோ அதை போல பெருமானுக்கு பண்ணுகிற அர்ச்சனம், பக்தி எல்லாத்த காட்டிலும் புண்ணியத்தை கொடுக்கும். அப்போ என் மக்கள் எல்லாரிடத்துலையும் ஒரே வேண்டுகோள், பக்தர்களாக இருங்கோ, நாஸ்திகர்களாக இருக்காதீங்கோ. இதுதான் அரசன் அரசவையை கூட்டி மொத்த பேருக்கு உபதேசிக்கிறார். மேலும் சொல்கிறார், யத் அங்கிரி மூலே கிருதகேதன புனகா ந சம்ஸ்ருதி கிளேசவகாம் பிரபத்யதே. யாருடைய திருவடிகளை பட்டினால் இனி பாவமோ இனி துன்பமோ இந்த லோகத்தில் நிற்காதோ அந்த பெருமானிடத்திலே பக்தி பண்ணுங்கோள். கிரியா பலத்வேன விபுர் விபாவ்யதே யதானலோதாருஷு தது நாத்மனஹ. இந்த ஜகத்தே பெருமாளுக்கு சரீரம். ஏன் எல்லாரும் அவனை அண்டுங்கோள்னு சொல்கிறேன்? உனக்குள்ளும் 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 எல்லாருக்குள்ளும் இருக்கார். எனக்குள்ளும் அவர் தான் இருக்கார், உனக்குள்ளும் இருக்கார். அப்போ சந்தேகம் வரும், நீர் மட்டும் அரசனாக இருக்கிறே, நாங்கள்லாம் விழுந்து விழுந்து நமஸ்கரிச்சுட்டு இருக்கோமே, நீர் பணக்காரராக இருக்கிறே, நாங்கள் ஏழையாக இருக்கோமே, இருந்துட்டு போகிறதே. அது இந்த சரீரத்தினால, இந்த பிறவியினால ஏற்பட்டது. இப்படியாய் தன்னுடைய பிரஜைகள் எல்லாருக்கும் பிருத்து மகாராஜா உபதேசிக்கிறான். அவன் சொன்னது, யத் பாதசேவாபிருச்சு தபஸ்வினா அசேஷ ஜன்மோபசிதம் மலந்தியா. யாருடைய பாதத்தை வணங்கியபடியால் ஒன்று மிச்சம் விடாமல் மொத்த பாபமும் தொலைஞ்சிடுமோ அவனை வணங்குங்கோள். நாம் அத்தனை பேரும் அந்த பகவானுக்கு சரீரம் என்று தெரிந்து கொள்ளுங்கோள். பகவானை காட்டிலும் பாகவதர்கள் உயர்ந்தவர்கள்னு தெரிஞ்சுங்கோ. இதைத்தான் பிருத்து சொல்லி கொடுக்குறா. நவை ததா சேதனையா பகிஷ்கிருத்தே உதாசனே பாரமஹம்ச வர்யகு யத் பிரம்ம நித்யம் விரஜம் சனாதனம் ஸ்ரத்தா தபோமங்கல மௌன சம்யமை சமாதினா பிப்ரதி ஹார்த்த திருஷ்டையே யத்ரேதமாதர்ஷ இவாவ பாசத்தே. பாகவதர்கள் என்ன சொல்கிறாளோ கேட்போம், அவர்களுடைய சகவாசத்தில் வாழ்வோம். சாது சமாகமங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையோ. ஏன்னா பெருமான் எங்கேயோ இருக்கார், அவனை பற்றி சொல்லக்கூடிய கூடுவா பக்தர்கள் தான். பக்தர்களுடைய சேர்க்கையில் இருந்தால் தான் நம்ம அப்படி இப்படி வாழ்க்கையில் தடம் மாறாப்பில் இருந்தால் அவள் தட்டி கொட்டி சரி பண்ணி கொண்டு வந்துடுவா. குணானயம் சீலதனம் கிருதஜம் விருத்தாசிரயம் சம்பிடுத்ததேனு சம்பதா பிரசீததாம் பிரம்மகுலம் கவாஞ்ச ஜனார்தன சானுச்சரச்ச மஹ்யம். என்னைக்கும் சாதுக்களை ஆதரிக்க கற்றுங்கோ, தான தர்மம் பண்ணுங்கோ, பசுமாடுகளை தெய்வமாட்டம் போற்றி பாதுகாத்துவாங்கோள். இதை பண்ணிட்டு இருந்தால் ஜனார்தன பெருமாளுக்கு ரொம்ப இஷ்டம்.
அவருக்கு இஷ்டமானதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்க போகிறார். இது பிருத்து மகாராஜா தன் மக்களுக்கு உபதேசம் பண்ணது. அடுத்து பிருத்துவனுடைய ராஜசபைக்கு சனத்குமாரன் வருகிறார். பிரம்மாவனுடைய மானச புத்திரர்கள் இவா 4 பேரை பற்றி கீழே சொன்னேன். இவர்களுக்கு எப்பவுமே 5 வயசு தாண்டாது. பகவானை சேவிப்பதற்காக உள்ள போறச்சே ஜெய விஜயர்கள் தடுத்தார்கள். கேட்காம உள்ள போனா அப்போ அவர்களுக்கு சாபம் ஏற்பட்டு ஜெய விஜயால் தான் 2 பேராக பிறக்கிறா. ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு, ராவணன் கும்பகர்ணன், சிசுபாலன் தந்தவக்தனன், அவ 2 பேர் தான் பிறந்துட்டுருக்கான்னு இந்த சனத்குமாராதிகள் கொடுத்த சாபத்தினுடைய பயன்தான் அவர்கள் பிறந்தது. இப்போ சனகன் சனத்குமாரெல்லாம் ராஜாவினுடைய அரண்மனைக்கு வரா. அஹோ ஆச்சரித்தம் கிம்மே மங்களம் மங்களாயனாக யஸ்யவோ தரிசனம் ஹியாசீத் துர்தர்சனாஞ்ச யோகிபிஹி கிம் தஸ்ய துர்லபதரமிக லோகே பரத்ரச்ச யஸ்ய விப்ராஹா பிரசீதந்தி சிவோ விஷ்ணுச்ச சானுகா. உங்களுக்கு இருக்கிற பெருமை, பிரம்மா இவர்களை படைச்சு முடிச்சுட்டு தான் படைப்பு தொழிலுக்கு ஒத்தாசை வேணும் வாங்கோன்னார். பிரம்மாவுக்கு இப்போ படைக்கிற வேலை, படைப்புக்கு உதவறதுக்கு அவர் பிள்ளையாக படைச்சுட்டு இருக்கார். அவாவா மேற்கொண்டு படைப்பை விருத்தி பண்ணணும். இந்த 4 பிள்ளைகளையும் பெற்றுட்டு படைப்பு தொழிலுக்கு உதவ வாங்கோன்னார். மொத்த பேரும் 4 பேரும் பிரம்மாவை பார்த்து கை கூப்பினான். உலகத்தில் 3 பாவனை உண்டு. பிரம்ம பாவனா, கர்ம பாவனா, உபய பாவனா. பிரம்ம பாவனைன்னா பிரம்மத்தையே தியானம் பண்ணிட்டு கழிச்சுடுறது. கர்ம பாவனைன்னா வேலை பார்த்தே கழிச்சுடுறது. பிரம்ம தியானத்தில் ஈடுபடுறதில்லை. உபய பாவனானால் ஒரு பக்கம் பிரம்மத்தையும் தியானம் பண்ணிக்கிறது, இன்னொரு பக்கம் வேலைக்கும் போய்க்கிறது. இப்போ நம்மெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்கள். கார்த்தாலையான வேலைக்கு போவோம், சாயங்காலமான உபன்யாசத்துக்கு வருவிடும் இல்லையோ. நான் கார்த்தாலையானு எங்கேயோ போயிட்டு சாயங்காலமான கதை சொல்ல வந்தேன்னா இதெல்லாம் உபய பாவனை. ஏன் நான்முகனுக்கே உபய பாவனை. ஏன்னா ஒரு பக்கம் பகவானையும் தியானம் பண்ணிக்கிறார், இன்னொரு பக்கத்தில் படைப்பு தொழிலில் ஈடுபடுறாரு. படைப்பு தொழிலில் ஈடுபட்டாலே கர்மபாவனை வந்துடுத்துன்னு அர்த்தம். இப்போ பிரம்மாவனுடைய குமாரர்கள் சொன்னது, எங்களுக்கு இந்த உபய பாவனையை வேண்டாம், நாங்கள் பிரம்ம பாவனையோடு இருக்க போகிறோம், பிரம்ம தியானத்திலே இருக்க போகிறோம், உங்கள் படைப்பு தொழிலுக்கு நான் வரல என்று மறுத்துட்டா. முதல்ல பெத்த பிள்ளை அப்பாவுக்கு உதவ வரமாட்டேன்னு ஆரம்பிச்சது அப்போ தான். ஏன்னா நேற்றுக்கு ஒன்று சொன்னேன், பெருமாளே பஞ்சபூதங்களையும் கலக்கிறார்னு பார்த்தோமோ இல்லையோ, கலப்பட ஆரம்பிச்சது அப்போ தான். இதோ இப்போ பெத்த பிள்ளை அப்பா சொன்னது கேட்க ஆனால் இந்த பிள்ளை நல்லத்துக்காக மாட்டேன்னு சொல்லியிருக்கான். நம்மாட்டம் கஷ்டம் இல்லை. இப்போ இவன் பிரம்ம பாவனையில் இருப்பேன், உபய பாவனை வேண்டாம்னு மறுத்துட்டான். அப்படிப்பட்ட சனகாதிகள் என்னுடைய அரசவைக்கு வந்ததே நான் பண்ணின பாக்கியம். உம்ம வாயால் அமிர்தமயமான உபதேசத்தை கேட்க ஆசைப்படுகிறேன். பவத்சு குஷல பிரஷ்ன ஆத்மாராமேஷு நேஷ்யத்தே குஷலாயத்திர ந சந்தி மதிவிருத்தயா ததஹம் கிருத விஸ்ரம்பா சுகிருதோ வஸ்தபஸ்வினாம் சம்பிருச்சே பவ ஏதஸ்மின் க்ஷேம கேனாஞ்சசா பவேத். இப்போ உம்மிடத்தில் ஒரே ஒரு கேள்வி, நானும் என் மக்களுக்கு நன்னா இருக்கிறதுக்கு உபதேசம் சொல்லும். இந்த அரசன் இத்தனை நாளி தம் மக்களுக்கு இத்தனை உபதேசம் பண்ணியிருக்கார். ஆனால் ஒரு பெரியவரை பார்த்த உடனே நமஸ்கரித்து ஏதான் நல்லது சொல்லுன்னு கேட்குறான் பாருங்க. நாம இருந்தால் எனக்கே எல்லாம் நெறிமை, இவர் எதுக்கு இப்போ வந்திருக்கார், இதுதான் அடுத்தது நாம் நினைப்போம். எத்தனை தெரிஞ்சுட்டு இருந்தாலும் மகாத்மாக்களை கண்டா கேட்டுட்டு தான் இருக்கணும். அதனால தான் பிருத்து சனகனை வணங்கி நமக்கு உடனே நல்லது சொல்லும்னு வேண்ட. அஸ்தேவராஜன் பவதோ மதுத்விஷா பாதாரவிந்தஸ்ய குணானுவாதனே ரதித்துராபா விதுனேதி நைஷ்டிகி காமம் கஷாயம் மலம் அந்தராத்மனா. இவ அழகான ஒரு கருத்தை சொல்கிறா. இப்போ இது நமக்கு ரொம்ப முக்கியமான கருத்து. நேற்றுக்கு சிலது பார்த்தோம், கபிலாச்சாரியர் என்ன சொன்னார்னு நேற்றுக்கு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி இப்போ முதல்ல பார்க்கும்போது பிருத்துவே என்ன உபதேசம் பண்ணார்ன்றதையும் பார்த்தோம். சாது சமாகமம் ரொம்ப முக்கியம்னு சொல்லி கொடுத்தார், பக்தி முக்கியம்னு சொன்னார். இப்போ பிருத்து மகாராஜாவுக்கு இவா உபதேசிக்கிறாளோ இல்லையோ, இவர்கள் சொல்லி கொடுக்கறது பெருமானிடத்தில் அன்பு முதல்ல ஏற்படணுமா, உலகத்தில் வெறுப்பு முதல்ல ஏற்படணுமா? இந்த ரெண்டில் எது முதல்? உலக விஷயத்தில் ஆசை தொலையணும், அப்புறம்தான் பெருமானிடத்தில் ஆசை வருமா? இல்லை பெருமானிடத்தில் முதல்ல ஆசை வரணும், அப்புறம் உலகத்தில் வெறுப்பு ஏற்படணுமா? இதுதான் கேள்வி. அதுக்கு அவா சொல்கிற சமாதானம் நாம் என்ன எதிர்பார்ப்போம்னா, இதிலெல்லாம் நமக்கு நிர்வேதம் வைராக்கியம் வந்தால் தானே சுவாமி பெருமானிடத்தில் அன்பு வரும்னா சொல்ல மாட்டேங்கிறார். முதல்ல அவனிடத்தில் அன்பு வந்தால் தான் இதில் நிராசை வருங்கிறார். இதையே பார்த்துட்டு இருக்கிற நமக்கு இதெல்லாத்தையும் தொலைச்சிருங்கோன்னா எப்படி ஒத்துப்போம் சொல்லுங்க? இந்த அழகான ஒரு கருத்தை தான் இப்போ சனகன் சனத்குமாரன் சொல்லி கொடுக்குறார். நியாயமாக இருக்கா இல்லையா? பெருமானிடத்தில் ஆசை வந்துடுத்துனால் மற்றது ஒரு பொருட்டாக படவே படாதோ இல்லையோ. நம்ம வாழ்க்கை, பொண்ணு பிள்ளை, கல்யாணம், வேலை, கோலாகலம், பணம், சேமிப்பு, இது இத்தனை நம்ம கையில் இருக்கிறது மட்டும்தான் கண்டப்பட்டதுன்னா இதுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் உடனே கவலை, அழுகை, மன வருத்தம். இதை விட பெருசாக இருக்கிறது நம்ம கையில் இல்லவே இல்லை. இதை விட மிகப்பெரியது பிரம்மம். அந்த பிரம்மத்தை பற்றின நினைவோ பிரம்மமோ நம்ம கையில் வச்சுக்கவே இல்லை. உலக இன்பம் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது.
இதுவே ரொம்ப பெருசாக என் கண்ணில் படுறது, இதுக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் கவலைப்படுறேன். ஆனால் சன்னியாசின் இடத்துல போச்சு, ஆச்சாரியர் இடத்துல போச்சு, அவளுக்கு ஏன் அது பாதிக்க மாட்டேங்கிறதுன்னா, முதல் விஷயம் அவள் குடும்பத்தை சுருக்கினுட்டா, குறைச்சினுட்டா. ரெண்டாவது, குடும்பத்தோடய இருக்கிறதா கூட வச்சுப்போம், இதை விட ரொம்ப பெரிய பிரம்மத்தை நினைவில் வச்சுருக்காளா. அப்போ அதை பார்க்கும்போது இதில் எந்த பாதிப்பு வந்தாலும் அது ஒரு விஷயமாகவே மனசில் படமாட்டேங்கிறது. லட்சத்துக்காரன் 5 ரூபாயை தொலைச்சா கவலைப்பட மாட்டான். அதனால தான் பிரம்மஜானிக்கு உலகத்தில் எந்த ஆபத்து வந்தாலும் அவன் கவலையே படுறதில்லை. அப்போ நாம் கவலையை தவிர்த்துறதுக்கு என்ன பண்ணணும்? நாம் நினச்சிட்டே இருக்கிற இந்த லோக விஷயத்தை விட ரொம்ப பெரிய பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுனுட்டோம்னால இந்த கவலையே போடும்.